children, welcome back to our channel Ribika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். தேஜி அண்ட் ஜோஜோ ஆர் ஹங்க்ரி ஆஃப்டர் ஆல் த ரன்னிங் அரவுண்ட். ஸோ நிறைய பக்கமாக சுற்றி பார்த்ததுனால அவங்க என்ன ஆயிட்டாங்க, ரொம்பவே ஹங்க்ரி ஆயிட்டாங்க. ஹங்க்ரினா என்னது? பசிக்கிறது. பசி வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலாம். தே கோ டு ஃபரூக் சாச்சா ஸ்வீட் ஷாப். ஸோ அவங்க எங்கே போகிறாங்க? ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போகிறாங்க. ஓகேவா? ஃபரூக் சாச்சாவோட இவங்க தான் அந்த ஃபரூக் சாச்சா, இவங்களோட ஸ்வீட் ஷாப்புக்கு போகிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்குது? லட்டூஸ் இருக்குது. லட்டூஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லட்டூஸ் இருக்குது. ஸோ நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ லட்டூஸ் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, கரெக்டாக? இது வந்து தோக்லாஸ் வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட். ஓகேவா? இது வந்து மைசூர் பாக் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சாச்சாவோட ஸ்வீட் ஷாப்பில் இருக்குது. ஸோ இதிலேருந்து சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிக்சரில் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? இப்போ லட்டூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரேலையும் 100 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அதே மாதிரி தான் டோக்லாக்கும் பண்ணியிருக்காங்க, மைசூர் பாக்குக்கும் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு ட்ரேலையும் 100 பீசஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ இது ரிலேட்டடாக சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். A question, how many pieces of மைசூர் பாக் are in one tray? ஸோ ஒரு ட்ரேயில் எத்தனை மைசூர் பாக் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் சொன்னேன், ஒரு ட்ரேலையும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 100 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ட்ரேயில் எத்தனை பீசஸ் ஆஃப் மைசூர் பாக் இருக்கும்? 100 இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து டாப்பில் இருக்கிற ட்ரேயில் கவுண்ட் பண்ணி நீங்கள் எழுதிடக்கூடாது. டாப்பில் இருக்கிறது வந்து சம் பீசஸ் வந்து சோல்ட் ஆயிடுச்சு, கரெக்டாக? ரிமைனிங் பீசஸ் தான் இருக்கும். காமனாக ஒரு ட்ரேயில் எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் 100 தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். ஹவு மெனி பீசஸ் ஆஃப் மைசூர் பாக் ஆர் தேர் இன் டோட்டல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ மைசூர் பாக் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். மைசூர் பாக்னா எல்லா மைசூர் பாக்கையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், 100. அப்போ 4 ட்ரேஸில் நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு 100 இருக்குது. 100 + 100 + 100. மேலே இருக்கிற 5th ட்ரே, அதாவது இது ஃபர்ஸ்ட் ட்ரே, செகண்ட் ட்ரே, தேர்ட் ட்ரே, ஃபோர்த் ட்ரே, மேலே இருக்கிற 5th ட்ரே தான் இப்போ வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, கரெக்டாக? அதில் எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா டோட்டல் கேட்டுட்டாங்க. டோட்டல்னால் எல்லா பீசஸையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு காலமில் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 மைசூர் பாக் இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு காலமாக 10 கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. 10 20 30 40. ஸோ 40 இருக்குது ப்ளஸ் 40. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இந்த காலமில் பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 பீசஸ் இருக்குது. இப்போ இந்த எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும். டோட்டல் கேட்டுட்டாங்க, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 100 + 100 200. 200 + 100 300. 300 + 100 400. ஸோ 400 வருது. ப்ளஸ் 40 + 5 45. So 400 + 45 445. Very good. 445. அப்போ இங்கே எவ்வளோ டோட்டல் மைசூர் பாக் இருக்குது? 445 மைசூர் பாக்ஸ் வந்து இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இந்த சம்? ஓகே.
நெக்ஸ்ட் சீசம் பார்க்கலாம். ஹவு many லட்டூஸ் டஸ் சாச்சா ஹேவ் இன் த ட்ரேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரேஸ் ப்ளூரலில் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதுவுமே எல்லா ட்ரேயும் கேட்குறாங்க. லட்டூஸ் வந்து எல்லா ட்ரேயில் உள்ள லட்டூஸையும் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். கொஸ்டினை நல்லா வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸில். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம லட்டூஸை போயிட்டு கவுண்ட் பண்ணலாம். ஸோ லட்டூஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி பாருங்கள். 100 100 100 100 4 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. 100 + 100 200 200 + 100 300 300 + 100 400. அதுக்கப்புறமா நீங்கள் மேலே இருக்கிற ட்ரேஸில் இருக்கிற லட்டூஸை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு காலம், இப்போ இதுதான் ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா ரோஸ், வேர்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா காலம். இந்த ஒரு காலமில் எத்தனை லட்டூஸ் இருக்குது கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 லட்டூஸ் இருக்குது ஒரு காலமில். அப்போ பாருங்கள், 10 + 10 20 20 + 10 30 30 + 10 40 40 + 10 50 50 + 10 60 60 இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் காலமாக கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த காலமில் ஒரே ஒரு லட்டு தான் விற்றுருக்காங்க. கரெக்டாக? அப்போ 9 லட்டூஸ் இருக்குது. அப்போது 9 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ 400 + 60 460 460 + 9 469. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இந்த டேஷில் நம்ம 469 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டீசம் பார்க்கலாம். ஹவு many டோக்லாஸ் டஸ் சாச்சா ஹேவ்? எத்தனை டோக்லாஸ் இருக்குன்னு கேட்குறாங்க சாச்சா கிட்ட. இதுவுமே பாருங்கள் டோக்லாஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்போ எல்லா டோக்லாவையும் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இப்போ டோக்லாக்கு போகலாம். இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். 100 200 300 400. ஸோ இங்கேயும் நம்ம 400 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டாப் மோஸ்ட் ட்ரேயில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் எல்லாமே பாருங்கள் ஈக்குவலாக தான் இருக்குது. எந்த பீஸுமே மிஸ் ஆகலை. ஸோ நீங்கள் ஒரு காலமில் எத்தனை தோக்லா இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 10 10ஆக, சப்போஸ் 10 இருந்துச்சுன்னா 10 10ஆக கவுண்ட் பண்ணிடலாம். கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தோக்லாஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம 10 10ஆக கவுண்ட் பண்ணுவோம். 10 20 30 40 50 60 70. அப்போ 70 டோக்லாஸ் வந்து டாப் மோஸ்ட் ட்ரேயில் இருக்குது. அப்போ 400 + 70 470. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இந்த டேஷில் போயிட்டு 470 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஈசம் பார்க்கலாம். சாச்சா இஸ் கோயிங் டு ஃபில் த ட்ரே வித் மோர் லட்டூஸ். ஹவு many more லட்டூஸ் வில் மேக் த ட்ரே ஃபுல்? இப்போ சாச்சா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரே இருக்குது பாருங்கள், டாப் மோஸ்ட் ட்ரே இருக்கு இல்லையா, லட்டு ட்ரே. லட்டு ட்ரேயை வந்து மோர் லட்டூஸால் ஃபில் பண்ண போகிறாங்க. ஏன்னா இங்கே நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதனால் அதில் மோர் லட்டூஸை ஃபில் பண்ண போகிறாரு. அப்போது இந்த ட்ரே ஃபுல் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ மோர் லட்டூஸை அங்கே போயிட்டு அவர் அரேஞ்ச் பண்ணார்னா அந்த ட்ரே ஃபுல்லாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மிஸ்ஸிங் லட்டூஸை கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ட்ரேயில் 100 லட்டூஸ் இருக்குது. கரெக்டாக? ஒரு ட்ரேலையும் 100 தானே இருக்குது. ஸோ ஒரு ட்ரேயில் 100 லட்டூஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் காலம்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு காலமில் 10 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ 10 20 30 40 50 60. இங்கே ஒரே ஒரு லட்டு மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ 69 லட்டூஸ் இருக்குது. இப்போ கரெக்டாக 69 லட்டூஸ் இருக்குது. ஸோ இப்போ எத்தனை லட்டூஸ் இருக்குது? 69 லட்டூஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ட்ரேயை ஃபுல்லாக்கணும் அப்படின்னா எத்தனை லட்டூஸ் அங்கே அரேஞ்ச் பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ட்ரேயில் எத்தனை லட்டூஸ் இருக்கும்? 100 லட்டூஸ் இருக்கும். ஒரு ட்ரேயில் எத்தனை லட்டூஸ் இருக்கும்? 100. இப்போ 100ல் இருந்து 69 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடச்சிருமா? கரெக்டாக? 100ல் இருந்து 69 சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ எப்படி சப்ராக்ஷன் பண்ணுவீங்க? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. 1s 10s 100s. ஃபஸ்ட்டு 1s பிளேஸ்லேருந்து சப்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். மேலே 0 இருக்குது, ஸோ பாரோ பண்ணணும்.
டென்ஸ் பிளேஸ்லேயும் 0 இருக்குது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 1 இருக்குது. ஸோ இங்கே 0 ஆயிரும். இங்கே 10 ஆயிரும். அகைன் இங்கே நமக்கு கொடுக்கறதுக்காண்டி பாரோ பண்ணுவோம்ல, அப்போ இங்கே 9 ஆயிரும். இங்கே 10 ஆயிரும். 10 minus 9 1, 9 minus 6 3. ஓகேவா? அப்போ 31. அப்போ 31 லட்டூஸை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணால் அந்த ட்ரே ஃபுல்லாயிரும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு லட்டு வச்சுருவாங்க. அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 30 லட்டூஸை வைப்பாங்க. 10 10 10. அப்புறம் இங்கே ஒரு லட்டு மிஸ் ஆகிருக்குதுல்ல. ஸோ டோட்டலாக 31 லட்டூஸை வச்சா இந்த ட்ரே வந்து ஃபுல் ஆயிரும். அதுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஒரு ட்ரேயில் எத்தனை லட்டூஸ் இருக்கும்? 100 லட்டூஸ் இருக்குது. ஆல்ரெடி இப்போ இங்கே மேலே என்ன இருக்குது? 69 லட்டூஸ் இருக்குது. அப்போ 100 minus 69 கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா? இதுதான் 31 லட்டூஸ் அங்கே வச்சோம் அப்படின்னா அந்த ட்ரே வந்து ஃபுல்லாயிரும். அப்போ இங்கே நம்ம என்ன போட்டுடலாம்? 31 அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. ஸோ இந்த லட்டூஸ் சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கான்செப்ட்? டோட்டல் லட்டூஸ் மைனஸ் எவ்வளோ லட்டூஸ் வந்து ஆல்ரெடி இந்த ட்ரேயில் இருக்குது. டோட்டல் லட்டூஸ் என்னது? 100. எவ்வளோ லட்டூஸ் இந்த ட்ரேயில் இருந்துச்சு? 69. அப்போ 100 minus 69 பண்ணிங்கன்னா 31. அவ்வளோதான். ஓகேவா? டோட்டல் லட்டூஸ் மைனஸ் இந்த ட்ரேயில் இருக்கிற லட்டூஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லட்டூஸ் அவர் இந்த ட்ரேயில் மட்டும் விற்றுருக்காரு அப்படின்னு தெரியும். அந்த விற்றதை கொண்டு வந்து திருப்பி புது லட்டூஸ் எடுத்து அந்த ஸ்பேஸில் ஃபில் பண்ணாருன்னா அந்த ட்ரே என்ன ஆயிரும்? ஃபில் ஆயிரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு எஃப் சம் பார்க்கலாம். How many total laddus will he have after the last tray is full? ஸோ இப்போ இந்த ட்ரேயும் ஃபில் பண்ணிட்டாங்க இல்லையா? லட்டூஸை வச்சு இந்த ட்ரேயும் ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ எவ்வளோ லட்டூஸ், டோட்டல் லட்டூஸ் இருக்குது? லாஸ்ட் ட்ரேயும் ஃபுல்லானதுக்கப்புறமா எவ்வளோ லட்டூஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு இந்த டாப் மோஸ்ட் ட்ரேலையும் நம்ம எவ்வளோ லட்டூஸ் வச்சுருக்கோம்? 100 வச்சுட்டோம். கரெக்டாக? ஆல்ரெடி 69 லட்டூஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 31 லட்டூஸை நம்ம ஃபில் பண்ணோம். கரெக்டாக? ஃபில் பண்ணால் என்ன வந்துச்சு? 9 + 1 10, கேரி 1, 6 + 1 7, 7 + 3 10. 100 லட்டூஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ட்ரேலையும் நமக்கு 100 லட்டூஸ் ஆகிருக்கும். டாப் மோஸ்ட் ட்ரேலையும் நமக்கு 100 லட்டூஸ் ஆகிருக்கும். உங்களுக்கே தெரியும் ஒரு ட்ரேலையும் 100 பீசஸ் தான் வச்சுருக்காங்கன்னு தெரியும். இப்போ எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டல் லட்டூஸ் என்ன இருக்கும்? 100 + 100 200, 200 + 100 300, 300 + 100 400. ஆல்ரெடி 400 ஃபுல் ட்ரேஸ் இருக்குது. மேலேயும் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கேயும் 100. அப்போ 400 + 100 500. அப்போது 500 லட்டூஸ் வந்து டோட்டலாக இருக்குது. லாஸ்ட் ட்ரேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா 500 லட்டூஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் ஜி சம் பார்க்கலாம். மார்க் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன் பிலோ. ஸோ நம்பர் லைன் கொடுத்துட்டாங்க. நம்ம நம்பர் லைனில் நம்பர்ஸை மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், மார்க் 500 ஆன் திஸ் நம்பர் லைன். ஸோ 500 இந்த நம்பர் லைனில் மார்க் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இன்டர்வல்ஸ் பாருங்கள். 413, 423, 433, 443, 453, 463, 473, 483, 493 இருக்குது. அப்போ 10 இருக்கா? 10 ஆட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ 493 + 10 503 அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மார்க் 500 ஆன் திஸ் நம்பர் லைன். 500 எங்கே இருக்கும்? 503 இங்கே இருக்குன்னா 500 இங்கே இருக்கும். கரெக்டாக? 500. ஓகேவா? அப்புறம் இவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணலாம். 423 நமக்கு இங்கே டேரெக்டாகவே இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். 423. 487 எங்கே இருக்குது? 487 எதுக்கும் நடுவில் வரும்னு பாருங்கள். 483க்கும் 493க்கும் பிட்வீனில் வரும். ஸோ 487ன்றது 84, 484, 485, 486, 487 இந்த இடத்துல நம்ம போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 438 சொல்லியிருக்காங்க. இது எதுக்கும் நடுவில் வரும்.
433க்கும் 443க்கும் பிட்வீனில் வரும். ஸோ 438 பார்த்தீங்கன்னா 434, 435, 436, 437, 438 இந்த இடத்துல நமக்கு வரும். ஸோ 438 ஓகேவா. நெக்ஸ்ட்டு 476. ஸோ 473க்கும் 483க்கும் பிட்வீனில் வரும். ஸோ 476னா இங்கே 73 இருக்கு இல்லையா, 473 இருக்குது. அப்போ 474, 475, 476. ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எக்ஸாக்டாக நம்மளால் மார்க் பண்ண முடியாது, ஆனால் கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை ஹைப் பண்ணிடுங்க.